அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்ஸ் வந்து வெளியாயிருக்கு. ஸோ அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஇ அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட் டிப்ளமோ ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது எல்லாமே பெரிய லெவல் போஸ்ட். இது எல்லாமே எல்லா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஹை லெவல் போஸ்ட், டெபுட்டி மேனேஜர், டெபுட்டி டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இந்த மாதிரி நிறையா போஸ்ட்டுக்கு 330 வேகன்சிஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. 330 வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அதாவது ஜூலை மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற்றது. சரியா? ஸோ அதுக்குண்டான ரிசல்ட் தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1236 கேண்டிடேட்ஸ் அப்படின்றது அட்மிட்டட் டு ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன். தெரியுதா உங்களுக்கு? ஸோ எத்தனை பேரா? 1236 பேர் ஓசிவி லிஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க மொத்தமாகவே. ஏன்னா இது வந்து பெரிய லெவல் போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட்ன்றதால இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதனாலதான் ஓசிவி லிஸ்ட் விட்டுருக்காங்க. இதுக்கு ரிசல்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண கிடையாது. அதாவது யார் யார் செலக்ஷன் ஆயிருக்காங்க அப்படின்றத ஓசி ரிசல்ட் தான், ஓசிவி ஆன் ஸ்கிரீன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் தான் விட்டுருக்காங்க. ஸோ 1236 பேர், அதாவது உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்ல, அதாவது அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போஸ்டா இருந்துச்சுன்னா அதுக்கு 1:3 ஆர் 1:4 அந்த கணக்குலையும், எக்ஸ்பீரியன்ஸோட இருந்துச்சு அப்படின்னா 1:10 அப்படின்ற ரேஷியோலையும் என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து 20-22ஆம் தேதி வரைக்கும் நடந்தது அப்படின்றத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, டெபுட்டி டைரக்டர் லீகல் கிரேட், ஃபேக்டரி மேனேஜர் மைன்ஸுக்கு தமிழ்நாடு மேக்னசைட், அதே மாதிரி தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஓசிவி லிஸ்ட் ஆனது வெளியிட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதுல எப்படி சார் என் நம்பர் தேடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படின்றத பார்த்துட்டு, ஸோ இதுல வந்து உங்களோட நம்பர் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட நம்பர் வந்திருக்கா வரலையா அப்படின்றது தெரிஞ்சிடும். கிளியராங்க? ஸோ இதுதான், நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ் பை த போஸ்ட். அதாவது உங்களுக்கு இண்டிவிஜுவலா வந்து சென்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த உங்களுக்கு வெப்சைட்லயும் அல்லது டெலிகிராம் அல்லது உங்களுக்கு என்னது ட்விட்டர் பக்கத்துலேயும் தான், அதாவது எக்ஸ் அக்கௌண்ட் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் தான் வந்து எல்லாமே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக வெளியிடுவாங்க. அதை பார்த்து நம்ம வெப்சைட்டில் தான் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணிக்கணும். சரியா? அதனால பார்த்துக்கோங்க. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். சரியா? அதாவது இந்த லிஸ்ட்ல இருந்து வரவங்க அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, 1:2 1:3 ரேஷியோக்கு பிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த ஆன்ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறவங்களுக்கு, அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றதையும் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், பிஎஸ்டிஎம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி கேட்டகரி, ஸோ இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதுதான் இதுக்கு உண்டான ஒரு இன்டர்வியூ ரிசல்ட்டுக்கு உண்டான அப்டேட்டு. சரி, ரைட் சார். அப்போ ஏஇ இப்போ வந்து உங்களுக்கு நவம்பர் மாதம் வந்து இன்டர்வியூ ரிசல்ட் விட்டுட்டாங்க. ஸோ இப்போ அடுத்து நடந்ததுதான் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ செலெக்ஷன் ஷெடியூல் அப்படின்றதுல போயிட்டீங்க அப்படின்னா, இந்த கம்பைன் டெக்னிக்கல் இன்டர்வியூ போஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பப்ளிஷ் ஆனதுனால பப்ளிஷ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 2025 இருந்துச்சு. ஸோ நவம்பர் 5ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, நவம்பர் 5ஆம் தேதி ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதே மாதிரி நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி முதல் வாரத்தில் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. சார் அப்போ டிப்ளமா எப்போ சார் வரும்னு பார்த்தீங்கன்னா, அதை இந்த இடத்துல வந்து கூடிய விரைவில் டினோட் பண்ணுவாங்க. மேக்சிமம் ஜனவரி லாஸ்ட் அல்லது பிப்ரவரி மாதம் வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இப்போ ஒவ்வொரு எக்ஸாமாக தான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரியா? அப்ப நான் இன்டர்வியூ வந்து ஜனவரி முதல் வாரத்திலையும், டிப்ளமோ வந்து பிப்ரவரி மாசமும் வரதுக்கோ இல்லாட்டி ஜனவரி லாஸ்ட்ல வரதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ எப்போ வரும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா அதையும் கூடிய விரைவில் நம்ம என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய பேர் டிப்ளமோவுக்கு கட் ஆஃப் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, அதுவும் அனலைசிஸ் முடிய போகுது. ஒவ்வொரு வீடியோவா வரப்போகுது, ஒவ்வொரு வீடியோவா உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட சேனல் நாளையில இருந்து அப்டேட் ஆகும். ஸோ அதையும் என்ன பண்ணுங்க,
தயவு செய்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறக்காம என்ன பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த அப்டேட்டை தெரிவிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த ஓசிவி லிஸ்ட்டை வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் அண்டு வாட்ஸ்அப் சேனல்ல அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி அப்டேட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், நம்மளோட டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.